ஹலோ ஒன் அண்ட் வெல்கம் டு நவாஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா அயன்மேன் 3 இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு டிஸ்னி பிளஸ் வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. ஸோ இந்த படத்தை வந்துட்டு நான் டிஸ்னி பிளஸ்ல தான் வந்துட்டு நான் வாட்ச் பண்ணேன். ஆக்சுவலி ரீவாட்ச் பண்ணேன். இந்த படத்தை வந்துட்டு ஏகப்பட்ட தடவை வந்துட்டு பார்த்துருக்கேன். ஒரு போரிங் இல்லாத ஒரு படம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். அயன்மேனோட ட்ரியாலஜியில் எனக்கு பிடிச்ச இந்த படம் வந்துட்டு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஆப்வியஸ்லி எனக்கு வந்துட்டு அயன்மேன் 1 தான், ஓகேவா. ஸோ பட் அயன்மேன் 2 வந்துட்டு எனக்கு லீஸ்ட் தான், இப்போ தேர்ட் பிளேஸ் தான் இருக்கு. பட் இந்த படம் வந்துட்டு எனக்கு செகண்ட் பிளேஸ்ல இருக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்ல, ஓகேவா. உங்களோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்ல என்னன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ண பார்த்துக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும், நான் எம்சியூ படங்கள் எல்லாமே வந்துட்டு டைம்லைன் ஆர்டர் படி வந்துட்டு நான் ரீவாட்ச் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தி அவெஞ்சர்ஸ் 1, ஸோ அந்த படத்தோட ரிவ்யூன்றது போட்டிருப்பேன். அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம், ஓகேவா, அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற படம் தான் வந்துட்டு அயன்மேன் 3, ஓகேவா. ஸோ அந்த ஈவெண்ட் அந்த நியூயார்க்ல நடந்த அந்த வார், சிட்டாரி அந்த கிளான் கூட நடந்த வாருக்கு அப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு டோனி ஸ்டார்க் ஒரு என்சைட்டியால வந்துட்டு பாதிக்கப்பட்டாரு, ஓகேவா. அதை பேசுற ஒரு கதை தான். ஸோ ஆக்சுவலி இந்த படம் வந்துட்டு ஒரு சூப்பர் ஹீரோ அந்த சப்ஜெக்ட் உள்ள போகிறத விட நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கல் டார்க் டோன்ல தான் இருக்கும் இந்த படம், ஓகேவா. சைக்கலாஜிக்கல் சப்ஜெக்டுக்குள்ள நடக்கிற ஒரு படம் தான், ஓகேவா. அவர் வந்துட்டு அந்த பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்ற அந்த கண்டிஷனுக்குள்ள வந்துட்டு எஃபெக்ட் ஆயிருப்பாரு. ஸோ வந்துட்டு அவருக்கு அந்த நியூயார்க் அந்த வார்த்தை கேட்டாலே வந்துட்டு அவர் வந்துட்டு பர்ஸ்ட் ஆயிடுவாரு. லைக் வந்துட்டு ஷிவரிங் ஆயிரும். லைக் அவரால் என்ன சொல்றது, எங்ஸைட்டி லெவல் வந்துட்டு அவருக்கு பீக்கு போயிடும், ஓகேவா. இந்த நியூயார்க் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வார்ம் வால், ஓகேவா. அது அந்த வார்த்தையை கேட்டாலே வந்துட்டு மனசை லிட்டரலி ரொம்ப ஷேக்ட் ஆயிடுவாரு, ஓகேவா. ஸோ அது ரொம்ப அழகாவே வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் வழியா வந்துட்டு நம்ம ஆர்டிஜே கொண்டு வந்திருப்பாருங்க, ஓகேவா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று சீன் வந்துட்டு நம்ம ரோடியும் டோனி ஸ்டார்க் வந்துட்டு ஒரு பார்ல வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஃபேன்ஸ் அந்த குட்டி பிள்ளை கிட்ஸ்லாம் வந்துட்டு ஏதோ ஆட்டோகிராஃப் வாங்க வந்துட்டு வருவாங்க. அந்த பெயிண்டிங் ஒன்று காட்டுவான். லைக் அந்த கிரையான்ல அந்த பையன் வந்துட்டு வரைஞ்ச அவரோட அயன்மேனை வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் ஒன்று காட்டுவான். காமிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஸோ அந்த அவரு ரோடி என்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு, அந்த விஷயத்தை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் கிரியான்ல வந்துட்டு எழுதுன்னு சொல்லிட்டு கிரியானை உடச்சிடுவார், ஓகேவா. அப்போ அதுலேயே தெரிஞ்சு அவர் எங்ஸைட்டி பீக்கு போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த குட்டி பையன் வேணும்னு இல்லாம நீங்க அந்த வார்ம்வால், ஓகேவா, அந்த நியூயார்க்ல அந்த வார்ம்வால்ல இருந்து வந்துட்டு அவர் தான் வந்து கடைசியா அந்த ராக்கெட்டை லிஃப்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு போயிடுவார்ல. நேரம் வந்துட்டு அந்த சிட்டாரியோட மதர் ஷிப் மேல வந்துட்டு எய்ம் பண்ணிடுவார்ல. அந்த வார்ம்வால்ல இருந்து எப்படி நீங்க திரும்ப வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அவர் வந்துட்டு பீக் எடுத்து டக்குன்னு விறுவிறுன்னு இறங்கி வெளியே வந்துட்டு லைக் வெளியே வந்துட்டு நம்ம 42 என்ன சூட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, எத்தனாவது மார்க் அப்படின்னு சொல்லிட்டு அயன்மேன் சூட் வெளியே நிற்கும். அவர் நடந்து வந்து சூட்குள்ள வந்துட்டு சூட் அப் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு லைக் வந்து ஜார்விஸ் கிட்ட சொல்லுவார், செக் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்விஸ் வந்துட்டு ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி இது ஏதோ ஹார்ட் ப்ராப்ளமா இல்லை, உங்களுக்கு எங்ஸைட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதாயிரும், ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ரஷ்டா இருக்கும். லைக் நம்ம பார்க்குறப்போ யாரெல்லாம் வந்துட்டு என்ஜாய்டியில் வந்துட்டு பட்டிருக்கீங்களோ இந்த படம் பார்க்குறப்போ லிட்டரலி அந்த கேரக்டர் நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஓகேவா. என்னால நான் என்ஜாய்டியில் பாதிக்கப்பட்டிருக்கேன், பட் லைக் அந்த அளவுக்கு மோசமா இல்லை கண்டிப்பா சொல்லுவேன், ஓகே. பட் அதோட மோசமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்க. இந்த படம் பார்க்குறப்போ அந்த கேரக்டர் கூட நீங்க நல்லாவே கனெக்ட் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஹாபி எவ்வளவு முக்கியம். வந்துட்டு ஹாபியை நம்ம வந்துட்டு ஒரு ஹாபி ஒரு விஷயம் வச்சுக்கிறதுனால ஆபத்தான நேரத்துல எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கை பாக்குறப்போ தெரியும். ஏன்னா வந்துட்டு அவர் இந்த ஆங்ஸைட்டியை வந்துட்டு அவர் வந்துட்டு கோ த்ரூ பண்றதுக்காக, ஓகேவா, அதை கடந்து வர்றதுக்காக வந்துட்டு அவரோட லேப் கீழே போயிட்டு வந்துட்டு ஹாபியா ஒவ்வொரு சூட்டா வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, ஓகேவா. கிட்டத்தட்ட ஒரு 40 சூட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு நீங்க பாத்துருப்பீங்க. எல்லா டைப் ஆஃப் சூட்டும் வந்துட்டு அது ஹவுஸ் பார்ட்டி ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு, எஸ் ஹவுஸ் பார்ட்டி ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அதை ஆன் பண்ணி விடுவாரு. ஸோ அந்த அவர் தயாரிச்ச எல்லா சூட்ஸும் வந்துட்டு வந்து கெதர் பண்ணி ஒரு மாதிரி அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் கடைசியா வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ்க்காக வந்துட்டு லைக் கிராக்கர்ஸ்னா வெடிப்போம்ல, அதுக்கு பதிலாக வந்துட்டு அயன்மேன் அவர் கஷ்டப்பட்டு தயாரிச்ச அந்த அயன்மேன் சூட்டை வந்துட்டு வெடிக்க வச்சுக்கிருப்பாரு, ஓகேவா. எனக்கு என்ன பார்த்தோன்னா என்னோட அசால்ட்டா வெடிக்க வைக்கிறாரு, சரி ஹாபி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்படிதான் தோணுச்சு, நல்லா இருந்துச்சு, ஓகேவா. ஒவ்வொரு சூட்டும் வந்துட்டு ஒவ்வொரு வகையில இருக்கும், கலர்ஸ் வைஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதோட பவர்ஸ் வைஸா இருக்கட்டும், ஓகேவா. ஒரு சூட்ல வந்துட்டு தனித்தனியா கழண்டு வந்துலாம் வந்துட்டு சண்டை போடும், ஓகேவா. கை கால் தனியா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி அந்த பார்ட்ஸ்ல வந்து தனித்தனியா வந்து சண்டை போடும். எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்துட்டு மார்க் 42, ஓகேவா. மார்க் 42 அந்த சூட்டை வந்துட்டு என்ன சொல்றது, அது ஒரு கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. அது ஒரு கேரக்டரை வச்சு ஒரு பிளே பண்ணியிருக்கோம். லைக் வந்துட்டு அவர் வந்துட்டு
அந்த என்னது அவரோட மலிபு கலிஃபோர்னியா அந்த ஊர்ல அவரோட வீடு வந்துட்டு தான் வந்துட்டு ராக்கெட் விட்டு அந்த பாம்பு போட்டு வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களே. ஸோ மற்ற அந்த சூட்லாம் வந்துட்டு அவர் அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டு வேற ஒரு ஊருக்கு போயிடுவாங்க. ஓகே, டெனன்சின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த சூட் வந்துட்டு ஆக்சுவலி இட்ஸ் அ ப்ரோட்டோடைப். ஓகேவா, அவர் டயர்ஸ்ல இதான் கடைசி சூட். ஓகேவா, ப்ரோட்டோடைப். ஓகேவா. ஸோ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. அவர் உடம்புல வந்துட்டு அந்த நீங்க ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அவர் கையில வந்துட்டு அந்த சிப்பை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஓகேவா, அந்த சிப் வந்துட்டு லைக் வந்துட்டு சென்சர் டிடெக்டர்னு நினைக்கிறேன். லைக் வந்து அவர் ஒரு ஆக்ஷன் பண்ணா அவர் உடம்புல வந்துட்டு லைக் ஒட்டிக்கும். லைக் அவர் சைன் பண்ற மூலியமா அந்த அந்த சூட்டை வந்துட்டு தன்னால ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட வர மாதிரி அந்த மாதிரி ஒன்று செஞ்சிருப்பாரு. ஸோ எப்படி வந்துட்டு அவெஞ்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு லோக்கி வந்துட்டு டோனியை வந்துட்டு நம்ம டோனி ஸ்டாக்கை வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டவர் வந்து ஸ்டாக் டவர்ல இருந்து மேலே தள்ளி விட்டுருவல. அதுக்கப்புறம் அவர் உழுவுறப்போ வந்துட்டு அவர் கையில வந்து அந்த பிரேஸ்லெட் 2 கையில பிரேஸ்லெட் போட்டிருப்பாரு. அது சென்சர் டிடெக்டர். நேராக அந்த மார்க் வந்துட்டு அந்த சூட் வந்துட்டு கிளம்பி அவரை தேடி வரும். ஓகேவா, அந்த பிரேஸ்லெட்டோட இருக்கிற சென்சரை டிடெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது சொந்தமா வந்து தேடி வந்து சூட் அப் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு இன்னொன்று அப்கிரேட் பண்ணியிருப்பாரு. இது வந்துட்டு மார்க் 42 ஆக்சுவலி வந்துட்டு அதோட அதுக்கு அந்த மார்க் 42 அதோட ஸ்கிரீன் டைம் வந்து கொஞ்ச நேரம் தான். பட் அது வர ஸ்கிரீன் டைம்னா அது ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு ப்ளே பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா, கடைசியில வந்து அந்த வில்லனை கொல்றதுக்கே மார்க் 42 வச்சுதான் வந்துட்டு கொள்ளுவாரு. ஓகேவா, அந்த டீட்டெயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரியஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது சூட் அப்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த சொன்னதா அந்த கலிஃபோர்னியாவில் அந்த அவரோட வீடை வெடிக்க வைக்கிற சீன் ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் சூட் அப் பண்ணி தண்ணிக்குள்ளே போயிடுவாரு. தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஜார்விஸ் வந்துட்டு இது சார்ஜ் எடுத்துக்கிட்டு உங்க மூச்சை பிடிச்சிக்கங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு அந்த கல் அந்த கீழே போயிட்டு மாட்டிப்பாரு, வெளியாக முடியாது. ஸோ ஜார்விஸ் என்ன பண்ணா அந்த சூட் இருக்குல்ல, சூட்டோட கை பகுதியில அந்த கிளவ் இருக்குல்ல, அது மட்டும் தனியா கழண்டி போய் அது லைக் லிட்டரலி கை கொடுத்து இழுக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது உண்மையில எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆக்சுவலி அங்க ஜார்விஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா, அது லைக் அவர் மாட்டிப்பாரு, கையை அந்த கையை மட்டும் தனியா கழிந்து போய் கொஞ்ச நேரம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து கை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஓகே, உண்மையிலே சீரியஸ்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த படத்துல வந்துட்டு அதிகமான அவர் சூட்டை போட்டு சண்டை போடுறத நீங்க பாக்குறத விட கடைசி இதை வந்துட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. பட் சூட் போட்டுட்டு ரொம்பவே இந்த மாதிரி அயன்மேன் 1ல 2ல பார்த்ததை விட இந்த படத்தை வந்து நீங்க டோனி ஸ்டார்க் அதிகமா பார்ப்பீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. 2 hours 10 minutes படம் சரிங்களா. கிட்டத்தட்ட ஒரு 2 hours நீங்க 2 hours வந்துட்டு பார்த்து முடிச்சிடலாம். கிரெடிட்லாம் வந்துட்டு நீங்க ஸ்கிப் பண்ணிட்டா கூட. ஓகேவா, பிகாஸ் வந்து கடைசியில ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுக்கு ஒரே ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் தான். ஸோ இந்த மொத்த அயன்மேன் 3 கதையும் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட வந்து அவர் வந்துட்டு நரேட் பண்ணிக்கிருப்பாரு. லைக் வந்துட்டு எப்படி என்ன சொல்றது, இந்த இன்னமும் தெரபிஸ்ட் கிட்ட வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட மைண்ட்ல இருக்கிறத வந்துட்டு வெளியே கொட்டுவோம்ல. ஸோ அதே மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட அவர் தெரபிஸ்ட் கிடையாது, ஒரு டாக்டர் கிட்ட அவர் வந்துட்டு அவரோட மைண்ட்ல என்னென்ன இருக்கோ அதை வந்துட்டு அயன்மேன் 3 கதையை வந்துட்டு அவர்கிட்ட நரேட் பண்ணிக்கிறப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் பேனர். ஓகே, ஹல்க்கு கிட்ட வந்துட்டு நரேட் பண்ணிக்கிறப்பாரு. ஆக்சுவலி ஹல்க் வந்துட்டு ப்ரூஸ் பேனர் வந்துட்டு அதை பத்தி காதலே வாங்கிக்க மாட்டாரு, தூங்கிட்டு இருப்பாரு. ஓகேவா, அதுக்கப்புறம் அவரே சொல்லுவாரு, டோனி கேட்பாரு, நான் சொல்லுறது நீ எதுவுமே கேட்கலையா, அப்படி நீ தூங்குறதானே அப்படின்னு கேட்பாரு. நான் அந்த மாதிரி டாக்டர் கிடையாது, நான் தெரபிஸ்ட் கிடையாது, நான் வந்துட்டு டாக்டர் அப்படிதான் சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு டாக்டர் கிடையாது அப்படின்னு சொல்ல. ஆக்சுவலி நம்ம அந்த சீனை பார்க்கறப்ப புரிஞ்சிடும். ஏன்னா தன்னை தானாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத ஒருத்தன் எப்படி லைக் மற்றவங்க கதையை அவனால கேட்க முடியும். ஓகே, மற்றவங்களுக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்ல முடியும், லைக் கவுன்சிலிங் கொடுக்க முடியும், ஒரு தெரப்பி கொடுக்க முடியும். ரைட்டா, ஏன்னா வந்துட்டு ப்ரூஸ் பேனருக்கு அந்த ஹல்க் அவருக்குள்ள இருக்கிற ஹல்கே அவனால கண்ட்ரோல் பண்ண தெரியல, கண்ட்ரோல் பண்ண முடியல லிட்டரலி. ஓகேவா, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி வந்துட்டு இந்த ஆங்ஸைட்டியை வந்துட்டு இந்த ஆங்ஸைட்டிக்கு ஒரு சொல்யூஷனா இருக்க முடியும், ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு யார்கிட்ட போய் சொல்ற பத்தியா, எந்த விஷயத்த யார்கிட்ட போய் சொல்ற பத்தியா, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த சீனு. ஓகேவா, சீரியஸ்லி அதை பார்த்தவங்களுக்கு புரியும். ஓகேவா, ஸோ படம் முழுக்க வந்துட்டு எனக்கு அந்த டோனி ஸ்டார்க் அவர் எவ்வளவு ஜீனியஸ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்க முடியும். லைக் வந்துட்டு அவர் சூட் இருந்தாதான் வந்துட்டு பிரில்லியன், லைக் அதை வச்சு மட்டும் தான் அவர் ஃபைட் பண்ண முடியும் அப்படி கிடையாது. பிசிக்கலாவும் மனசை வந்துட்டு நல்லா வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு ஃபைட்டிங் ஸ்டைல வந்துட்டு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு அவர் வந்துட்டு அவர் இருக்கிற ஜீனியஸ்னால வந்துட்டு அந்த ஒர்க் ஷாப்ல அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்லாம் வந்துட்டு அந்த பொருள்லாம் வாங்கிட்டு அவர் சொந்தமாகவே வந்துட்டு ஹேண்ட் க்ளோவ், அந்த எலக்ட்ரிக்கல் ஹேண்ட் க்ளோவ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ்க்கு மாட்டுவோம்ல அந்த பால், அதுக்குள்ளலாம் ஒரு பாம்பு மாதிரி செஞ்சு வச்சிருப்பாரு. ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவரே ஒரு கன்னு மாதிரி செய்வாரு. ஓகே, லிட்டரலி அந்த ஹார்ட்வேர் ஷாப்ல வந்துட்டு போய் ஷாப் பண்ணிடுவாரு. பண்ணிட்டு
வாங்கிட்டு வருவாரு. நீங்க அந்த சீன் பார்த்தா தெரியும். 2 ட்ராலிக்கு வந்துட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவாரு. ஓகேவா? ஜாமான்களை வாங்கிட்டு வந்துட்டு அவர் ரூம்ல உட்காந்து வந்துட்டு அந்த வெப்பன்ஸ் குட்டி குட்டி வெப்பன்ஸ்லாம் தயார் பண்ணிக்கிருப்பாரு. பிகாஸ் அந்த மென்டைனை பிடிக்கிறதுக்காக, அந்த மென்டைன் வீடியோக்குள்ள போறதுக்காக வந்துட்டு பண்ணுவாரு. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு டோனி ஸ்டார்க் அந்த மனசனை தான் பாப்பீங்க. ஓகே, அயன்மேன் அந்த அந்த கேரக்டர் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ டோனி ஸ்டார்க் அந்த தனி மனிதன் எவ்வளவு ஒரு பிரில்லியனான ஒரு கேரக்டர். ஓகேவா? அவங்களால அந்த சூட் இல்லாம கூட இருக்க முடியும். ஓகே, டோனி ஸ்டார்க் இஸ் ஆல்வேஸ் டோனி ஸ்டார்க். ஓகேவா? ஸோ அண்ட் வந்து இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்துட்டு அந்த மார்க் 42ல வந்துட்டு இன்னொரு ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் எப்படின்னா வந்துட்டு அந்த சூட்டை போடாமலேயே லிட்டரலி அவர் வந்துட்டு தனியாவே அந்த சூட் அந்த சூட்டுக்குள்ள இல்லாமலே வந்துட்டு அவனை அந்த சூட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஒரு ஃப்ளைட் சீன் ஒன்று இருக்கும். ஃப்ளைட் வந்துட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரசிடென்டோட ஃப்ளைட் வந்துட்டு வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 13 பேரை வந்துட்டு மேலே எத்தனையோ 10,000 ஃபீட்டா அதுக்கு மேலே ஒரு ஃபீட்டுக்கு மேலே ஓகே ஆக்சுவலி வந்துட்டு ஆகாயத்தில் பறந்துட்டு இருப்பாங்க. அந்த 13 பேர் வந்து அவர் காப்பாற்றணும். ஆக்சுவலி அந்த சூட்டு தான் போகணும் தவிர்த்து அவர் வந்துட்டு அந்த போட்டில் வெளியே வந்து கீழே போட்டில் வந்துட்டு உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுவார் அந்த ஒரு டிவைஸை மாட்டிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேவா? பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது. ஆக்சுவலி வந்துட்டு அவர் ஜார்விஸ் கிட்ட கேட்பாரு, எத்தனை பேர் ஏர்ல இருக்காங்க, அதாவது காப்பாற்றுறோம் 13 பேர் சொல்லலாம், எத்தனை பேர் என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்பாரு. 3 பேர் தான் அப்படின்னு சொல்லும் ஜார்விஸ். அது ஒரு கல்குலேட் பண்ண சொல்லுவோம். பட் மனசை வந்துட்டு 13 பேரும் காப்பாற்றுவாரு. அந்த சீனா செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் காப்பாத்திட்டு வந்துட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வருவாருங்க. ரோட்டை கிராஸ் பண்றதுக்கு திரும்ப வருவாருங்க. ஒரு ட்ரக்கு லோரி ட்ரக் வந்து அடிச்சு எல்லாம் வந்துட்டு துண்டு துண்டா போயிடும். ஓகே, நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் நானே பயந்துட்டேன். ஆக்சுவலி என்னடா இடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு அவர் தனியா போட்ல வந்துட்டு அந்த டிவைஸை போட்டு கண்ட்ரோல் பண்ணுவாரு. அது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரா இருந்துச்சு. ஆக்சுவலி அவெஞ்சர்ஸ்ல அவருக்கு அந்த மாதிரி அந்த டெக்னாலஜி அவெஞ்சர்ஸ் டைம்ல அந்த ஈவெண்ட் அப்புறம் நடந்திருந்தா அவர் வந்துட்டு அந்த ஸ்பேஸ்க்கு போயிருக்கே தேவையில்ல. அவர் வெறும் சூட்டை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருக்கான். லைக் வந்து கீழே இருந்து அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த சூட்டை மட்டும் அனுப்பிச்சுட்டு இருக்கான். ஏன்னா சூட்டு வெடிச்சாலும் பிரச்சனை இல்லை. அதனால அவருக்கு இந்த ஆங்ஸைட்டி பிரச்சனையும் வந்து வந்திருக்காது. ஓகேவா? ஸோ கடைசியில எப்படியோ வந்துட்டு அந்த ஆங்ஸைட்டி வெளியாகி அவர் வந்துட்டு அவரோட ஃபேமஸ் டைலாக் சொல்லியிருப்பாரு, ஐ எம் அயன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அது ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகேவா? த்ரூ அவுட் படம் வந்துட்டு அந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். அந்த ரைட்டிங் வைஸ் வந்துட்டு அயன்மேன் அதிகமாக காமிக்கிறத விட ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸ்ல வந்துட்டு மொத்த 40 அயன் சூட்ஸ் வந்துட்டு அயன்மேன் சூட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அது வேற. ஓகே, பட் டோனி ஸ்டாக் அயன்மேனா இருக்கிறத விட டோனி ஸ்டாக் யாரு அப்படின்னு வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அவர் அந்த ஆங்ஸைட்டி விஷயமும் வந்துட்டு கண்ட்ரோல் லைக் அது மூலியமா சஃபர் பண்ணிக்கிட்டு அதையும் வந்துட்டு அதுலேருந்து வந்துட்டு ரிகவர் ஆகி வந்துக்கிட்டு அதே நேரத்தில் அவரோட ஜீனியஸ் மூலியமா யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். இதுக்கு வந்து படம் ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சீரியஸ்லி. ஓகேவா? அந்த கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டரா அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை வந்துட்டு அயன்மேன் ஃபேனா இருக்கிறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. அயன்மேன் 1, 2, 3 நீங்க இந்த படத்தை கூட செப்பரேட்டா பாத்துக்கலாம். ஓகேவா? பிரச்சனையே கிடையாது. ஸோ வந்துட்டு டிஸ்னி பிளஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்த படம் MCU கம்ப்ளீட் டைம்ல இல்ல, இந்த அயன்மேன் 3க்கு அப்புறம் அடுத்த படம் என்ன ரிவ்யூன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு மறக்காம வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன படம் இந்த படத்தோட ரிவ்யூ வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி என்ன கீழே கமெண்ட் பண்ண பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு என்ன மாதிரி MCU கம்ப்ளீட் டைம்ல ஆர்டர்ல வந்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு முன்னாடி படங்களை வந்துட்டு ரீவாட்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட கோல் வந்துட்டு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே எல்லா வீடியோல சொல்ற மாதிரி தான். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படம் ரிலீஸ் ஆகுறதுக்குள்ள வந்துட்டு MCU படங்கள்லாம் வந்துட்டு ரிவ்யூ பண்ணலாம்னு இருக்கேன். படங்கள் மட்டும் இல்ல, சீரியஸும் சேர்த்து. ஓகேவா? ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுக்காக இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஹோப்ஃபுல்லி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் டேக் கேர், பாய்.